ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்மளுடைய Android 15ல அதாவது ஒன் யூஐ 7.0ல நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பாரை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போகணும். செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களாச்சுன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். ஸோ இங்கே உள்ளதுக்கு போனதுக்கு அப்புறமா ஸ்டேட்டஸ் பார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் வந்து 3 ஸ்டைல் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று டாட், ஐக்கன்ஸ், நான் அப்படின்னு. ஸோ இங்கே நான் அப்படின்னு கொடுப்போமா இருந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ் பார் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே வந்து ஷோ ஆகாது. இதே ஐக்கன்ஸ் அப்படின்னு கொடுப்போமா இருந்துச்சுன்னா நமக்கு இதில் ப்ரிவியூ காட்டியிருக்க மாதிரி வந்து ஐக்கன்ஸில் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். இல்லாட்டி டாட் அப்படின்றது கொடுப்போமா இருந்தாலுமே டாட்டில் வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் பாரில் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஸோ நீங்களே வந்து இங்கே ரெக்கார்டிங் டேக்கு கூட சேஞ்சஸ் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் டாட் ஒன்று தான் காட்டுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம Android 15 அதாவது ஒன் யூஐ 7.0ல வந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பாரை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்களும் ஒன் யூஐ 7.0 அப்டேட் பண்ணிட்டீங்களா, அப்டேட் வந்துருச்சு அவங்க ஃபோனுக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.